1891 ஏப்ரல் 14 அம்பவாதை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு குடும்பத்துல 14வது மகனா பிறக்கிறாரு. அவர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த டைம்ல அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. சரின்னு இன்னொரு ஊருக்கு அவங்க போறாங்க. அங்க அந்த பையனுக்கு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு ஆசை வருது. ஆனா பள்ளிக்கூட வாசல்லையே அவரை நிறுத்திடுறாங்க. நீ உட்கார்ந்தா அந்த இடம் தீட்டாயிடும் அப்படின்னு துரத்திடுறாங்க. நீங்க இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களை அவமானப்படுத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வேலையே வேணாம் அப்படின்னு போயிடுவீங்க. சரி, இப்போ நீங்க கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டி பேசிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கடை பக்கமே மறுபடியும் போக மாட்டீங்க. ஆனா அந்த மாணவன் அடுத்த நாளே அந்த பள்ளிக்கூட வாசல்ல ஒரு கையில புத்தக பையும் இன்னொரு கையில கோணி பையும் வச்சுட்டு நிக்கிறாரு. அவர் மீது வந்த சாதிய அவமானங்களை எல்லாத்தையும் சகித்து கொண்டு வாழ்க்கையில படிச்சு முன்னேறியவர் தான் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவருக்கு கிடைக்கிற சிறு சிறு உதவி மூலமா அவர் வெளிநாடு சென்று பொருளாதாரத்துல PhD பண்றாரு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிக்கிறாரு. இப்படின்னு பெரிய பெரிய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வடோதரா அரண்மனையில ராணுவ செயலாளரா கம்பீரமா உட்கார்றாரு அம்பேத்கர் அவர்கள். அவரு தாகம்னு தண்ணி கேட்டா கூட அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அவருக்கு தண்ணியை கூட கையில தொட்டு தர மாட்டாராம். அது மட்டும் இல்ல, அந்த அரண்மனையில இருக்கிற சக ஊழியர்கள் கூட கையில தண்ணியை தொட்டு தரவே மாட்டாங்களாம். வாழ்நாள் முழுக்க படிச்சு நிறைய சம்பாரிச்சு பெரிய இடத்துல இருக்கிற இவரால சக மனிதனுடைய மரியாதையை வாங்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே மன உருங்கி அவர் அழறாரு. அவர் பிறந்த அந்த மாவட்டத்துல சவுகார் அப்படின்ற குளத்துல அனைவருமே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேஸை வந்து போடுறாரு. அந்த கேஸ்ல ஜெயிச்சு மேல்முறையீடு பண்றாரு. 3 முறை கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சு அந்த சவுகார் குளத்துல கையளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு 10 ஆண்டு காலமா சட்ட ரீதியா வென்ற ஒரு மாமனிதர் தான் அம்பேத்கர் அவர்கள். CNIB வந்து இந்த நூற்றாண்டிற்கான ஆக சிறந்த மனிதர் யாரு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அந்த கருத்து கணிப்புல காந்தி அவர்களுடைய பெயர் தான் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல அவரை தோற்கடித்து அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 18 மணி நேரம் எழுதி படிச்சு அவருடைய கை வந்து வலது கை வீங்கி போயிருது. வலது கை தானே போச்சு, இடது கை இருக்கே அப்படின்னு இடது கையில வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 2 கைகளிலுமே எழுத படிக்க தெரிந்த ஒரே தலைவர் அப்படின்னா அது அம்பேத்கர் மட்டும்தான். அவரோட காலகட்டத்துல அதிகமா படித்த இந்திய அரசியல் அமைப்பு தலைவர் அப்படின்னா அது அம்பேத்கர் அவர்கள் தான். இந்தியாவிலே ஒரு தனி மனிதனுக்கு என்று ஒரு நூலகம் இருக்கிறது இவருக்கு மட்டும்தான். அந்த நூலகத்துல சட்டம், பொருளாதாரம் மட்டுமல்லாம கோழி வளர்ப்பு, அணுசக்தி, சுரங்கங்கள் குறித்த புத்தகமும் அந்த நூலகத்துல இருந்திருக்கு. அதை பார்த்து ஆய்வாளர்கள் வியந்தும் போயிருக்காங்க. இவரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது தொழிலாளர்கள் வந்து 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டமே கொண்டு வந்தவர் இவர் தான். 1923 தி ப்ராப்ளம் ஆஃப் ரூபீஸ், இட்ஸ் ஒரிஜின் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற புக்கை இவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கை அடிப்படையாக வச்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தையே கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்காக பல்வேறு சட்டங்களையும் இவர் கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, பெண்களை சுரங்க தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது, மகப்பேறு விடுமுறை அப்போ அவங்களுக்கு சம்பள ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற மருத்துவ காப்பீடு திட்டத்தையே கொண்டு வந்தவர் இவர் தான். இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு என பல்வேறு பணிகளை வந்து செய்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். நாக்பூர்ல வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக அம்பேத்கர் அவர்கள் வந்து கிளம்பி போறாரு. அப்போ அவங்களுடைய வாசல்ல வந்து ஒரு 3 பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அம்பேத்கரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் அந்த அம்பேத்கர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கிட்ட அம்பேத்கர் அவர்கள் வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அதுக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து மாலை வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க வந்து வசதி வந்துச்சு அப்படின்னு கேட்க, நாங்க வந்து விறகு வெட்டி சேர்த்த பைசா தான் இது, அதை வச்சுதான் உங்களுக்கு மாலை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். நீங்க வந்து நல்லா படிக்கணும், நல்ல பணிகளை வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு இந்த பெரியவங்களாம் சொல்ல, அதை பார்த்து இவர் ரொம்ப கண்கலங்கி அப்படியே நிற்கிறாரு.
அவங்களுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்து இவருக்கு வந்துடுது. அப்போ வந்து என்ன பண்றாரு, அவங்களுடைய கைகளை பிடிச்சி, நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சது என்னோட கல்வி மேலதான், அதனால இந்த கல்வி உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தங்கு தடையின்றி கிடைக்க எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டு தான் மரணம் அடைவேன், அதை செய்யலைன்னா என்ன நானே ஷூட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. சுதந்திர இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் சட்டத்துறை அமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்படுது. அதுல 7 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. அந்த 7 பேரோட வேலையை தனி மனிதனா இவர் மட்டுமே செய்து முடிப்பாராம். இப்படின்னு அவர் சொன்னது கிடையாது. அந்த 7 பேர்ல ஒருத்தர் டி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. 7 பேருடைய வேலையை அம்பேத்கர் அவர்கள் மட்டுமே வந்து செய்து முடிப்பாராம். அவர் தொடர்ச்சியா வேலை பார்த்ததுனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, டயபெட்டிஸ் அதிகமாகுது. அவருடைய வாழ்நாள்ல 2 வருடம் 11 மாதம் 11 நாட்கள் இடைவிடாத ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. இன்னைக்கு நாடாளுமன்ற வாசல்ல அவரோட கையில கோணி பையோ புத்தக பையோ அவர் கையில இல்ல. உலகிலேயே அதிகமான பக்கங்களை கொண்ட 300க்கும் அதிகமான பிரிவுகளை கொண்ட 7000த்திற்கும் அதிகமான திருத்தங்கள் சார்ந்த பதில்களை கொண்ட புத்தகத்தோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கம்பீரமாக நிற்பவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்.